Lourdes TV, enlightening the thirsty. திரியதிய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரியதயத்தை நோக செய்திருந்தால் அவர்கள் குற்றங்களுக்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கிறோம். உமது திரியதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், வயோதிகர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரிந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரிதேமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. எங்கள் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் பற்று உறுதியையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். திவ்யேசுவை முறைமுறையாய் திரு அன்பிலை வாழ்ந்து மரித்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பங்கள் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பாடல் எண் 6.
அன்பின் வடிவே உயிரின் உருவே என்னை தேடும் இதய தெய்வம் ஆராதனை ஆராதனை. அன்பின் வடிவே உயிரின் உருவே என்னை தேடும் இதய தெய்வம் ஆராதனை ஆராதனை. உயிரை கொடுக்கும் அன்பு உறவில் மலரும் அன்பு. உயிரை கொடுக்கும் அன்பு உறவில் மலரும் அன்பு. உள்ளம் கவர்ந்த அன்பு உயிரில் கலக்கும் அன்பு. உள்ளம் கவர்ந்த அன்பு உயிரில் கலக்கும் அன்பு. உயர்ந்து நிற்கும் அன்பு உலகமேங்கும் அன்பு. உண்மை பயக்கும் அன்பு அன்பு செய்யும் அன்பு அன்பு செய்யும் அன்பு. அன்பின் வடிவே உயிரின் உருவே என்னை தேடும் இதய தெய்வம் ஆராதனை ஆராதனை. எங்கும் நிறையும் அன்பு என்னை காணும் அன்பு. எங்கும் நிறையும் அன்பு என்னை காணும் அன்பு. எதையும் செய்யும் அன்பு எனக்காயெங்கும் அன்பு. எதையும் செய்யும் அன்பு எனக்காயெங்கும் அன்பு. என்னை காக்கும் அன்பு என்னில் வாழும் அன்பு என்றும் வாழும் அன்பு. அன்பு செய்யும் அன்பு அன்பு செய்யும் அன்பு. அன்பின் வடிவே உயிரின் உருவே என்னை தேடும் இதய தெய்வம் ஆராதனை ஆராதனை. அன்பின் வடிவே உயிரின் உருவே என்னை தேடும் இதய தெய்வம் ஆராதனை ஆராதனை. அன்புக்குரியவர்களே, இன்று புனித அலோசியஸ் கொன்சாகாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அதே சமயத்தில் நம்முடைய பங்கில் இருந்து கொண்டு கல்வி பணி செய்கின்ற சகோதரிகளுடைய சபை பெயர் விழாவையும் கொண்டாடுகிறோம்.
அலோஷியஸ் கொன்சாகா காங்கிரிகேஷன். அந்த புனிதர் வழியாக இப்பொழுது நாம் இயேசுவிடம் ஜெபிப்போம். அவர் நற்கருணை பக்தியில் ஆழ்ந்திருந்தார். அவர் புது நன்மை வாங்கினதிலிருந்தே நற்கருணையில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார். அதே சமயத்தில் அந்த சகோதரிகளுடைய சபைக்காகவும் சபை உறுப்பினர்களுக்காகவும் ஜெபிப்போம். இப்பொழுது தயவு செய்து எல்லாரும் இந்த அன்பின் அருள் அடையாளமான நற்கருணையே பாருங்கள். இது நம் முன்னிலையில் பிரசன்னமாயிருக்கிறது. இந்த இருப்பு விவிலியத்தில் எத்தனை வகைகளில் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை பற்றி நாம் தியானித்து கொண்டே ஜெபிப்போம். எங்கள் அன்பு இயேசுவே, நீர் இங்கே இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், அன்பு நிறைந்தவராய் இருக்கிறீர். பல வகைகளிலும் எங்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று இருக்கிறீர். உம்முடைய இந்த இருப்பு பிரசன்னம் பழைய ஏற்பாட்டில் முன் அடையாளமாக உம் பரம தந்தையால் வெளிப்படுத்தப்பட்டது. தொடக்க காலத்தில் பிதாக்கள் வாழ்ந்த காலத்தில் யாக்கோபுக்கு உடனிருந்து காப்பாற்றும் பிரசன்னத்தை உம் தந்தை வழங்கினார். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னை நான் ஆதரிப்பேன் என்றார். அந்த வாக்குறுதி, அந்த உடனிருப்பு உம்முடைய இந்த உடனிருப்புக்கு ஓர் முன்னடையாளம். எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்ட இஸ்ராயேல் மக்களுக்கு உம் பரம தந்தையினுடைய உடனிருப்பு பல வழிகளில் உதவிற்று. மக்கள் நடுவில் இருந்தது. அவர்களோடு வழி நடந்தது. அவர்களை வழி நடத்திற்று. வாக்குறுதி பேழையில் உம் தந்தை பிரசன்னமாகி உம்முடைய பிரசன்னத்தை முன்னடையாளமாய் வைத்து இஸ்ராயேல் மக்களுக்கு தலைமை தாங்கிற்று. அதன் பிறகு இந்த பிரசன்னத்தை அவர்களுக்கென ஒரு நிரந்தரமான கூடாரத்தில், சந்திப்பின் கூடாரத்தில் தந்தை வைத்தார். அதனுடைய ஓர் அடையாளம்தான் வாக்குறுதி பேழை. அந்த வாக்குறுதி பேழையில் இருந்தவை மிகவும் பொருளுள்ள, அர்த்தமுள்ள அடையாளங்கள். மன்னா 40 ஆண்டுகளாக இஸ்ராயேல் மக்களுக்கு உணவு அளித்து பராமரித்த அந்த பொருள் உம் பரம தந்தையின் விண்ணக கொடை. அதை உண்டவர்கள் என்ன மனநிலையில் எந்த அளவு கடவுளோடு ஒன்றித்திருந்தார்களோ அந்த அளவுக்கு அது சுவையாய் இருந்தது. மன்னாவின் சுவை மனிதர்களின் விசுவாசத்திற்கும் அன்புக்கும் ஒத்ததாக இருந்தது. அதுவும் இந்த நற்கருணையில் நீர் இருக்கின்ற அந்த இருப்புக்கு, பிரசன்னத்திற்கு ஓர் அடையாளம். யோசுவா காலத்தில் அவருடைய தலைமையில்
யோர்தான் ஆற்றை கடந்து பாலஸ்தீன் நாட்டில் குடியேறிய பொழுது அவர்களை மற்ற மக்கள் குடியேற விடாமல் தடுத்தபோது இஸ்ராயேல் மக்களுக்கு வெற்றியை தந்தது கடவுளுடைய பிரசன்னம். அது உம்முடைய பிரசன்னத்தின் முன்னடையாளம். இந்த தெய்வ பராமரிப்பின் விளைவான உடனிருப்பு, கூட இருத்தல் என்ற அந்த ஒரு ஏக்கம் உம்முடைய மனித அவதாரத்தில் நிறைவு பெற்றது. பரமதந்தை மனிதர்களோடு குடியிருக்க எத்தனையோ முயற்சிகள் செய்தார். அதன் உச்சக்கட்டமாக உம்மை, அவருடைய ஒரே மகனை எங்கள் நடுவில் இருக்கும்படி அனுப்பி வைத்தார். வார்த்தையாகிய நீர் மனு உருவானீர், எங்களிடையே குடிகொண்டீர். உடன் இருப்பது பற்றாது என்று நீர் அந்த அன்புக்கு, உடனிருப்புக்கு வேறொரு பரிமாணத்தை கொடுத்தீர். உடன் இருப்பது பற்றாது என்று உள் இருப்பதற்கு, மனிதர்களுக்குள் வாழ்வதற்கு, மனிதருக்குள் வாழ்ந்து வாழ்வை கொடுப்பதற்கு உம்முடைய அன்பு ஒரு வழியை கண்டது. அதுதான் இப்பொழுது நாங்கள் எங்கள் கண் முன் காண்கின்றோம். உம்முடைய உடலை உணவாக, இரத்தத்தை பானமாக கொடுத்து மனிதர்கள் அவற்றை உண்ணும் பொழுது நீர் அவர்களுக்குள் இருந்து வாழ்வளிக்க கருணை கொண்டீர். அதனால்தான் இந்த அருள் அடையாளத்தை நாங்கள் நற்கருணை என்று போற்றுகிறோம். என்னை உண்பவன், என் இரத்தத்தை குடிப்பவன் உள் நான் வாழ்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்தீர். அவ்வாறே இருக்கின்றீர். எங்களுக்குள் வாழ்கின்றீர். எங்களோடு இரண்டர கலக்க விரும்புகின்றீர். எங்களை உம்முடைய மயமாக, இறை மயமாக ஆக்க தவிக்கின்றீர். அதற்காகவே இந்த நற்கருணையை ஏற்படுத்தினீர். இந்த நற்கருணையும் உட்கொள்ளுகிறவர்களுடைய விசுவாசத்திற்கும் இறை அன்புக்கும் ஏற்ப அதே விகிதத்தில் இருக்கின்றது என்பதை, சுவை தருகிறது என்பதை நாங்கள் விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அதனுடைய சுவையை உணரச் செய்தருளும். எங்கள் விசுவாசம் குறைவாயிருந்தால் உம்முடைய உள்ளிருக்கும் ஆற்றலை, அன்பை குறைவாகத்தான் உணர்வோம். எங்கள் விசுவாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழ்ந்ததாக, உயர்ந்ததாக, ஆற்றல் உள்ளதாக, அர்ப்பண திறமை கொண்டதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உம்முடைய உள்ளிருப்பு எங்களுக்கு சுவைக்கும். அன்பு இயேசுவே, நீர் எங்களுக்குள் வாரும், எங்களுக்குள் வாழும். அந்த வாழ்வு எங்களுக்கு வாழ்வு தருவதாக. நீர் எங்களுக்குள்ளேயே நிரந்தரமாய் இருந்தருளும். நாங்கள் காண்பது உண்மை. எங்கள் உள்ளத்தில் நாங்கள் வரவேற்பது அதைவிட உண்மை. எங்களை நீர் ஆட்கொள்வது, எங்களை நீர் வழிநடத்தி பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்நாளில் எந்தெந்த வகைகளில் உம்முடைய உடனிருப்பு மனிதர்களுக்கு ஆதரவாய் இருந்ததோ அவ்வளவையும் நீர் எங்களுக்கு தந்தருளும். அதைவிட உச்சக்கட்டமாக உம்முடைய உள்ளிருப்பு எங்களுக்கு அருளாய்
கிடைக்கச் செய்யும். அதனுடைய விளைவாக உம்முடைய தூய ஆவியானவர், துணையாளர், தேற்றுகிறவர் எங்கள் உள்ளே நிரந்தரமாய் வாழச் செய்தருளும். அவர் தூண்டுவார், நாங்கள் செயல்படுவோம். அவர் நடத்துவார், நாங்கள் நடப்போம். அவர் ஊக்குவார், நாங்கள் உழைப்போம். அவர் எங்களை பராமரிப்பார், நாங்கள் பணிந்திருப்போம். அன்பு இயேசுவே, இந்த வரங்களை எல்லாம் நீர் இங்கே உம்மீது விசுவாசம் வைத்து உமக்கு ஆராதனை செலுத்த இருக்கின்ற சகோதர சகோதரிகள் மீது பொழிந்தருளும். மாம்புயரிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. சர்வேசுரா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலி பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. லூர்ஸ் டிவி ஸ்பான்சர்ஸ் தியோதரா பெத்ரோஸ் நன்றியாக குடும்ப கருத்துக்களுக்காக, மோனிக் அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி நன்றி தொழில் வளர்ச்சிக்காக, திருவாண்டார் கோவில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ நன்றி தொழில் வளர்ச்சிக்காக, பசில் மேரி கௌரி மேரி ஃபிலோமின் நன்றி அவருடைய கருத்துக்காக, அந்துவான் ஷபியே மரியம்மாள் ஷபியே இவருடைய மக்களுக்காகவும் நன்றியாகவும், ராம் ராஜா ராஜா சிங் ஹாஜி வீதி பகுதி மக்களுக்காக, அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி லூர்ஸ் டிவி நன்றியாக, ஸ்டீஃபன் ஜெசிந்தா ஃபேமிலி 22வது திருமண நினைவு, பசில் மரிய சூசை 4½ ஆண்டு இழுத்தடியிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் நிரந்தர விடுதலை பெற்று தந்தமைக்கு நன்றியாக, ராபின் ஜோஸ் ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே நன்றியாக உடல் நலத்திற்காக, ஜோஸ்வா நன்றி படிப்புக்காக, புனித அலோசியஸ் கொன்சாகா சபைக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும், அருள்ராஜ் வேலைவாய்ப்பு திருமணம் நன்முறையில் நடைபெற, கண்மணி பிரியா நடக்கவும் பேசவும் வேண்டி, பின்வருவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக, மரி ரஃபாயல் சீமோன் ஜான் 28வது ஆண்டு நிறைவு, பிளாங்கார்தி சகாயநாதன் நெஸ்தோர் 16வது நாள் நிறைவு, மரி அந்த்வானத் அந்தோனிராஜ் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக. இந்த கருத்துக்களுக்காக இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை புதிய வாழ்வுக்கு உயிர்ப்பிக்கின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உமது திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தருகின்ற
ஆண்டவரே இரக்கமாயிரோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. வானக கொடைகளை வாரி வழங்கும் இறைவா, புனித அலோசியஸின் வாழ்வில் வியத்தகு முறையில் கவரற்ற தன்மையும் தவமும் இணைந்து விளங்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வாலும் மன்றாட்டாலும் நாங்கள் கள்ளமற்ற அன்பு கொண்டு ஒழுகவும் தவம் நிறைந்த வாழ்வை மேற்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 18, 21 முதல் 30 வரை. சகோதரர் சகோதரிகளே, பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமை அடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஒரு அறிவிலியை போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைப்பட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறிப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் இதழ் 29, பாடல் எண் 2.
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நாடும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நாடும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும்
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். படைப்புகள் படைத்த பலி பொருள் இவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வார். படைப்புகள் படைத்த பலி பொருள் இவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வார். படைத்தவர் பாதம் பணிந்திட துடிக்கும், படைத்தவர் பாதம் பணிந்திட துடிக்கும். பாவிய பரிமளம் போலாக படைப்புகள் படைத்த பலி பொருள் இவையில் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வார். சகோதரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அலோசியஸை பின்பற்றி நாங்கள் களப்பற்ற அன்பாகிய திருமண ஆடை அணிந்து இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பெற செய்தாரும். இதனால் உம்முடைய அருள் ஒன்றையே எங்கள் செல்வமாக பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆன
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்கள் மீட்பின் மறைப்பொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், கன்னியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலியில் பங்கு பெறுவதற்கென இந்த பேராலயத்தில் கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்த ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக மரியா, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகின் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வின் தோழ்மையை கொண்ட உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே. உலகில் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே. எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே. எமக்கு அமைதியருளும். இதோ சர்வேஸ்வரனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா குணமடையும். பாடலின் 4. என்றும் எனது
திருமுனை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை உறுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரே இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாளின் பரிந்துரை பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அளித்த திருவிருந்தினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பிணியாளர்களை பேணி பராமரிப்பதில் தம் உயிரை கொடுத்த புனித அலோசியஸை பின்பற்றி தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஊழியம் புரியவும் நற்செயல்களால் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் பாடல் எண் 1. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன் அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன் உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம்பை
காட்டி நடத்துகிறேன். இயேசுவே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்படி செய்திடுவேன். இயேசுவே, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை